6 நாள் குடிச்சிருவேன். கையில் கத்தியோட கூட கல்லூரிக்கு போவேன். எங்கள் அம்மாட்டையே குடிக்கிறதுக்கு குடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் போவேன். எங்கள் அம்மாவும் கொஞ்சமாக குடிப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த தசம பாகத்தை வஞ்சிக்கிற ஆள் ஞாயிற்றுக்கிழமை 9 மணி சர்வீஸ்னா 9:45 அப்படியே வந்து தேடி மேலே போய் உட்கார குரூப்பு. நான் என்ன சொல்கிறேன், உள்ள வரும்போது பொத்துன்னு விளட்டுங்கிறேன். நான் ஏன் கழுதை உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? தோத்திரம் 50 கொடுத்தவனுக்கே சல்லுன்னு விட்டுருக்காரு, செத்து பொத்துன்னு விழுந்துட்டாங்க. ஆனால் நான் ரொம்ப நாளாக கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், சர்ச்சில் யாராவது செத்துக்கு உழட்டும் அப்படின்ட்டு தான். லேட்டாக வருது, வரலைன்னா அதுவும் நாங்கள் சர்ச்சிலேருந்து உங்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணணும். வரல, ஏன் வரல, என்ன விஷயம், எதுக்காக வரல, பாஸ்டர் வைத்த வழி, ஓகே அடுத்த வாரம் வந்துருங்க, இப்படி நாங்கள் ஒரு சர்வீஸ் ஆகிக்கணும். கத்தி எடுத்து காலேஜுக்கு போயிட்டு ரோட்டில் குடிச்சு சுற்றிட்டு இருந்த நீங்கள் பைபிளை கையில் எடுத்துட்டு புது வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இல்லை மக்களை வஞ்சிச்சு மக்களோட பணத்தை வாங்கி சொகுசு வாழ்க்கை வாழ்றதுக்கு. இல்லை மக்களை சாவுங்கிறது வேறு. உங்களுக்கு தசமாக காணி கொடுக்கலாம், மக்கள் சாகணுமா? லாக்டவுன் டைமில் எப்படி சர்ச்சை நடத்துனீங்க? சர்ச்சுக்கு லேட்டாக வர மக்கள் சாவன்னு ஜெபிப்பீங்களாமா? லாக்டவுன் டைமில் யாருக்கு ஜெபம் பண்ணீங்க? எந்த சர்ச்சை நடத்துனீங்க? ஆன்லைனில் தானே மீட்டிங் வச்சு ஃபோன் பேஜ் இப்போ மக்கள்கிட்ட காணிக்க வாங்கினீங்க. மக்களை சும்மா விட்டீங்களா? பிச்சை எடுத்தானே பிடிங்கிங்க. அதை மிரட்டி வர வசூல் இல்லை.